அன்பு நிறை நெஞ்சங்கள் அத்தனையும் இக்கோடி கருவறையில் ஏராள தெய்வங்கள். இங்கு வந்திருக்கும் அத்தனை தாய் தெய்வங்களை, பெண் தெய்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நம்ம ஆக்சுவலாக எனக்கு பொதுவான எல்லா ஒரு கருத்தரங்கமோ இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மீட்டிங் எங்கே போனாலுமே என்ன மீட்டிங்னு நான் கேட்பேன். அதை பற்றி என்ன என்கொயரி பண்ணாமல் வரமாட்டேன். அது என்னோட ப்ரொஃபஷனல் தான். பட் இங்கே மட்டும் நான் கேட்கல. நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நிரஞ்சனா அவங்க இங்கே ஏற்கனவே இருந்தாங்க. அவங்க எம்எஸ் சைக்காலஜி படித்தவங்க, அவங்க என்னோட கிளாஸ். ஸோ அவங்க ஏற்கனவே இங்கே இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அவங்க சில இடத்த பார்த்துட்டு எனக்கு கேள்வியை கேட்க தோணாது. அவ்வளோ மகத்துவமான புண்ணியமான இடமா நான் அதை பார்க்குறேன். நான் ஒரு சேவைங்கிறத சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். அந்த மாதிரி நம்ம சேவை செய்வோம் வாக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டே நிறைய பேர் இருப்பாங்க, கனவு கண்டுக்கிட்டே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு களத்தில் இருக்கிற இவ்வளோ பெண் தெய்வங்கள் உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளேன். ஏன்னா இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பொதுவாகவே இன்னைக்கு பெண்கள் அப்படின்னு பேசிட்டாலே என்ன ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குன்னா, இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. என்னது வேற வேலையே கிடையாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம ஆண் சமுதாயத்தை என்னமோ குழியை தோண்டி உதச்சி அவங்கள அப்படியே நம்ம இந்த பழைய பத்திரகாளி படத்துக்கு போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கீழே தலைவர் கணவர் சிவன் நிற்பார், அவர் அப்படியே மிதிச்சுட்டு நம்ம அம்மா இருப்பார். அந்த மாதிரி நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு. ஆனால் அது உண்மையில அந்த ஸ்டோரி என்ன தெரியுமா, அவ்வளோ கோபத்தை அந்த யாரை பார்த்தாலும் எரிக்கக்கூடிய அந்த காளியோடைய அந்த உச்சக்கட்ட அந்த ஃபைட் இல்ல போராட்டம், அதை சாந்தப்படுத்துவதற்காகவே தண்ணியை படைய வச்ச அந்த ஆண் சமுதாயம் நம்ம சமுதாயமா இருக்கு. பெண்ணுக்காக எந்த அளவு இறங்கி நம்ம உயிரை கொடுத்து நம்மளுடைய சரி பாதியை நம்ம காக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆண் பெண் சமுதாயமாக தான் நம்ம சமுதாயம் இருந்தது. அதுதான் நம்மளுடைய பண்பாடாகவும் இருக்கு. அப்போ இங்க ஆணை நம்ம ஆதிக்கம் செலுத்தணுங்கிற எண்ணமும் நம்மளுக்கு கிடையாது, பெண்ணை ஆதிக்கம் செலுத்த வேண்டிய எண்ணமும் நமக்கு இல்லை. இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம சொல்லணும்னா, சங்ககால புலவர்கள்ல 3 பெண் புலவர்களை பத்தி சொல்லுவாங்க. அதுல குறிப்பா நம்ம ஒன்று சொல்லணும்னா ஔவையார் பத்தி சொல்லுவோம். ஔவையார் அவங்க தமிழ் புலவர். அவங்க என்ன மாதிரியான ஒரு துணிச்சலா இருந்தாங்கன்னா, ஒரு தடவை அவங்களுடைய அந்த புலமையை பாராட்டி அவங்களுக்கு பரிசு கொடுக்க வேணும், இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும், ஏதோ ஒன்று செய்யணும். அதை மன்னர் அதிகமானவர்கள் செய்யல. கோபத்தில் அவங்க பாட்டு பாடுறாங்க, நான் தமிழ் புலவர், எங்க போனாலும் எப்படி நான் தச்சன் ஒரு தச்சன் தன்னுடைய அருவாள் வாழ என்ன வேணாலும் செய்வான், அவனுடைய திறமை எங்கு வேணாலும் செல்லுபடியாகும். அது போல என்னுடைய புலமை எங்கு வேணாலும் செல்லும். நீ எனக்கு புள்ளனா எனக்கு என்ன, எனக்கு பசு குட்டிலனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பெண் புலவர் எங்க காலத்துல 3000 ஆண்டுகள் நம்ம தமிழ் சமுதாயத்தோடைய அந்த வரலாறு பதிவுக்கு அவ்வளோ. அப்போ அது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணை தனியா விடுறது, ஏமாத்துறது, அதுக்கும் பாட்டு பாடியிருக்காங்க. அகம் புறம், அதாவது அகத்திணை புறத்திணை 2 விஷயம் இருக்கும் தமிழ்ல. அந்த 2 விஷயத்திலுமே பெண்கள் அந்த காலத்துல 41 பெண்கள் புலவர்களாக இருந்து அறத்தை பற்றியும் புறத்தை பற்றியும், இப்போ தன் போர்க்களத்துக்கு பெண் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கப்போ, தன்னுடைய மகன் என் சின்ன கடைசி மகனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நான் பலி கொடுக்கவும் தியாகம் செய்யவும் தயாரா இருக்கிறேன் அந்த துணிச்சலோட அனுப்பக்கூடிய வீர பெண்களாக இருந்தாங்க. புலிய என்ன பண்ணாங்க, முறத்தால அடிச்சவங்க. அப்பனா நம்ம இப்ப எப்படி இருக்கணும், அக்கனை கூச்சொன்று கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளர் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பென்றும் உண்டோ. யார் பண்ண, எதுக்கா பண்ண, ஒரு சின்ன அக்கனி குஞ்சுதான், ஆனா அது மிகப்பெரிய காட்டு தீயா மாறும்.
இன்னைக்கு அமேசான் காடா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா காடா இருந்தாலும் சரி, இல்லை எந்த காடா இருந்தாலும் ஒரு துளி தான் மழை. ஆனா இன்னைக்கு ஒரு வெள்ளமாக புயலாக நம்ம என்ன நினைக்கிறோம்? இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி மனுஷங்க நிற்க முடியுதா? அதான் நம்மளுடைய உச்சகட்டமான நீதி போராட்டத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பாருங்க, நீதி தேவதையா தானே இருக்காங்க. அதுலயும் யார் நிற்கிறாங்க? நீதி தேவதை அந்த துலாக்குள்ள நின்றுட்டு கண்ணை கட்டிட்டு நிற்கிறாங்க. ஏன் கண்ணை கட்டி நிற்கிறாங்க? நோ பார்ஷியாலிட்டி, எந்தவித பாரபட்சமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ அந்த காலத்தில் நீதி வழங்கக்கூடியவர்களை யாராக நம்ம சித்தரிச்சிருக்கோம்? பெண்ணாக, தெய்வமாக நம்ம சித்தரிச்சிருக்கோம். அதை இப்போ வரைக்கும் நம்ம நீங்க ஹைகோர்ட்ல போனீங்கன்னா கூட அந்த உருவச்சிலை நீங்க பார்க்க முடியும். அப்ப சமன் செய்து சீர் தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இதுதான் நீதி. இதை நீதி தேவதையா நம்ம வச்சிருக்கோம். இதோட பொருளை நிறைய பேருக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் என்னன்னா, பெண்ணை தாய்நாடு, ஆருக்கு பேர், எல்லாத்துலயும் பெண் பேரா வச்சிருவாங்க. நம்ம மக்களுக்கு நம்ம மேல அன்பு அப்படி வெள்ள ஓட்டமா ஓடும். ஆனா கடந்த என்ன ஆண்டுகளாக, 2000 ஆண்டுகளாக என்ன ஆயிடுச்சு? சில என்ன ஆயிடுச்சு? கட்டுப்பாடு. நம்ம பெண்கள் எப்படின்னா, அந்த ஒரு பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல் இருக்கு இல்லையா? இப்ப வீட்டை ஆளக்கூடிய இல்லத்தரசி தான் அது பேர், இல்லத்து அரசி. ஆனா நீ என்னது செஞ்ச அப்படிதான் கேட்பாங்க. அவங்க ஆண்மையை என்ன நினைக்கிறாங்க? 15 மணி நேரம் 18 மணி நேரம் அவங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் வீட்டை கோவிலாக என்னவா மாத்திட்டு இருக்காங்க. ஒரு வீட்டை கோவிலா மாத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த வீட்டுல 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்த வீட்டை பத்தி எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை கட்டி அதை ஒரு அந்த அவங்க அப்பா என்னமா ஃபேமிலியை ரன் பண்றாங்க. யாருக்கு அந்த பொறுப்பெல்லாம் போகுது? இந்த பெண்ணுக்கு தான் போகுது. ஒன்று சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டா வாழ அப்படின்வாங்க. வீட்டுக்கார இறந்துட்டா விதவைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு இது முதுமை ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏதாவது ஒரு பெயர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு ஆண்கிட்ட அவங்களுக்கு அந்த மனைவி இல்லை அப்படின்னா, இல்லை அந்த மனைவி துணைவியா இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி அடையாளப்படுத்திடுவாங்க. அடுத்து நீங்கள் நிறையா அனுபவ பகிர்வு தான் இருந்தது. என் நண்பர்கள் ஒருத்தவங்களுடைய துணைவியார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு யாருமே போறதில்லை. இந்த வீட்டுக்கு போற விசேஷம் கூட என்ன ஆயிடுச்சு? அவ்வளோ முக்கியமான ஒரு இல்லத்தை, ஒரு குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பொறுப்பு பெண்கள் ஆண்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. அது ஒண்ணு. அந்த காலத்துல வேட்டையாடுவதற்கும் பெண்கள் போனாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தை பராமரிப்பு இல்லத்தை உருவாக்கணுங்கிறதுனால இந்த பொறுப்புகளை பகிர்ந்தளித்தல்ல தான் நம்ம ஆரம்பிச்சோம். சரி, நான் இந்த வேலையை பார்க்கறேன், நீங்க வெளியே போய் பாருங்க. இவர்கள் வெளி உலகத்துக்கு இவங்களுக்கு கிடைச்ச அந்த சுதந்திரம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்க என்ன சொல்லலாம், நீங்க பயணிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். நம்ம ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அனுபவங்களுக்கும் பயணம் செய்து வெளியில போயிட்டு 4 பேர் காலையில இருந்துச்சுன்னா 6 மணிக்கு 7 மணிக்கு இருந்துச்சுன்னா வெளில போயிடுவாங்க. டீ கிடைக்கும், பேப்பர் கிடைக்கும். நம்ம போக முடியாது. நான் போய் ஒரு டீ கிடைக்கும், ஒரு பேப்பர் கிடைக்கும். போய் காலையில 7 மணிக்கு டீ குடிச்சிட்டு பேப்பர்ல என்ன நடக்குது, ஏது நடக்குது, நாட்டு நடக்கலாம் பாருங்க. யாரும் உண்மைங்களா? என்ன பொம்பளை இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அந்த வெளி உலக அனுபவம் கற்றுக்கொள்வதற்கான முழு சுதந்திரத்தையும் நாம யார்கிட்ட கொடுத்தோம்? அவங்ககிட்ட கொடுத்தோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஃபுல்லா வச்சு நீங்க நல்லா பார்க்கலாம். ஒரு இடைப்பட்ட காலத்துல ஆண்கள் அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதாவது ஆர்வலர்களாகவும் அறிவியல் துறையிலும் சரி, எல்லா துறையிலும். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கற்றுக்கொண்டாரு. எல்லாத்துறையும். நம்ம என்ன பண்ணோம், வீட்டை கட்டி கோப்பாங்க, ஒரு குடும்பத்தை, மனித குலத்தை காப்பது. ஏன்னா வெறும் 30 கோடி தான். 30 கோடி முகமுடையார், உயிர் மொய்புற ஒன்றுடையார், இவர் செப்பு மொழி 18 இனி சிந்தனை ஒன்றுடையார். வெறும் 30 கோடி தான் இருந்தோம். ஸோ
சுதந்திரம் அடையும் போது. ஆனா இன்னைக்கு 600 கோடி மக்கள் இன்னும் கூட மாட்டேங்கிறாங்க. 600 கோடி ஆகி போச்சு. உலகத்துல மக்கள் தொகை வந்து தத்தளிக்குது. இந்த நிலம் வந்து இருக்கிறதுல நீங்களே உங்களுக்கு தெரியும், உலகத்துல 3 பங்கு வந்து நீரால, 1 பங்கு தான் நிலத்தால. இந்த நிலம் 60 கோடி மக்கள் தொகையில நம்ம எந்த மோஸ்ட்ல இருக்கோம்? எல்லாத்தையுமே பீக் 130 கோடி வாமா வந்துகிட்டே நாங்க லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுல 6 அடிச்சுட்டே போயிட்டே இருக்கோம். இப்படி போனா இந்தியாவுடைய எல்லைக்குள்ள பெண்களுடைய நிலைப்பாடு சொல்றேன் கேளுங்க. அன்னைக்கு 16 குழந்தை சட்டமேதை அம்பேத்கர் வந்து 14வது குழந்தையாக பிறந்தார். சரிங்களா? அதே மாதிரி என்னுடைய அப்பா இருக்காங்களா, அப்பாவுடைய அப்பா அவங்களாம் என்னோட அப்பா அம்மா அவங்களாம் 8 குழந்தை 10 குழந்தைம்பாங்க. எங்க ஹவுஸ் ஓனர் அம்மா வீட்டில் இருக்காங்க கீழே, அவங்க வந்து 8வது குழந்தைம்பாங்க. என்னங்கம்மா 8வது? அடப்பா நம்ம ஒத்த குழந்தை கேங்க விழுந்து வெடிச்சு என்ன ஆகுறீங்க? இந்த காலத்து பெண் குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் உடல்ல என்னாச்சு? சுத்தமா சங்காரம் மட்டும். இந்த ஒரு குழந்தைக்கு அவ எத்தனை தடவை தவம் எடுக்கணும்? பல தவம். எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டிலே இன்னைக்கெல்லாம் அபார்ஷன். அந்த குழந்தையை தாங்கக்கூடிய சக்தியே வந்து என்னது பெண்களுக்கு இல்லை. அப்போ நம்ம இப்போ முன்னேறி இருக்கோமா இல்ல பின்னேறி இருக்கோமா? அப்ப நம்ம என்னத்தை கட்டி காத்தோம்? ஒண்ணு சரி, இந்த நியூட்ரிஷன் ப்ராப்ளம் வந்து குழந்தைய நம்ம அடுத்த சந்ததிக்கே எடுத்துட்டு போறதுல இவ்வளவு பின்தங்கி இருக்கோமே, இதோடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு பாருங்க. இப்போ ஒரு பெண்ணு நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கல அப்படின்னா அது வேற விஷயம். அந்த குழந்தைக்கான இது இல்லைனாலே பொதுவாகவே அந்த பெண்களுக்கு வந்து அந்த தகுதி இருந்தாலே என்ன சொல்லுவாங்க, என் பையனுக்கு எந்த குறையும் கிடையாது, உங்ககிட்ட தான் எல்லா குறையும். நீ எப்ப குழந்தைய எனக்கு எங்க குடும்பத்துக்கு வாரிசு கொடுக்க போற, இல்லைன்னா நாங்க இன்னொரு ஒன்ன. ரொம்ப எளிமையா நீங்க இங்க மட்டும் இல்ல, இப்பயுமே கிராமத்துக்கு நம்மளே வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுல ஆண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஆணாதிக்கம் வந்துடும். யார் வந்துடும்? ஆண் குழந்தைங்க இருந்தா அம்மாவுக்கு ஆணாதிக்கம் வருதுங்க. அங்க அவங்க தான் பெண் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்கதான் உலகத்திலே ராஜா. யார் ராஜா? ராஜாவோட பிரதிநிதி. நான் 2 பசங்களுக்கு எப்போ 18 வயசாகி கல்யாணம், அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்து அதுக்கப்புறம் மருமக வரப்போகுது. ஆனா இப்பயே ஆரம்பிச்சுருவாங்க. சொத்து பத்தெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கிடையாது. என்ன கிடையாது? சொத்து பத்தெல்லாம் வந்துருச்சா? சொத்துரிமை எங்க வந்துருச்சு? ஏன்னா நான் பையனை ஏன் ட்ரெடிஷனு கரெக்டா எங்க போச்சு? இந்து வாரிசுரிமை சட்டம், வாரிசுரிமை சட்டம் 1956 போயிடுச்சு. அங்க போய் நீங்க என்ன தத்தெடுக்க உரிமையில போகுது. அப்ப குழந்தைங்கள இந்த ஆபாச அது என்னது குழந்தை கருச்சிது. இந்திய தண்டனை சட்டம் வந்து 312 தண்டிக்கு என்னது கருச்சிது. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றோம்? சொத்தெல்லாம் பையனுக்கு தான். நம்ம கடைசி வரைக்கும் கஞ்சி நம்மளுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது, நம்ம அதிகாரத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால பையனை மட்டுமே பெற்றுக்கணும்ட்டு 1941 1000 ஆண் குழந்தைகள் இருந்த இடத்துல 1010 குழந்தைகள் இருந்தது. ஆனா அதே ரேஷியோ 2001 938 மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? அப்ப வன்கொடுமை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க? ஒன்னா அடைச்சாங்க. கருத்துமா படம் வந்து நம்மளுக்கு என்னாச்சு? படத்துக்கு தாங்க. அதெல்லாம் வாழ்க்கைக்கு இப்ப ட்ரெண்ட் எப்படி தெரியுமா? சொத்துரிமை வந்து பொம்பளை பிள்ளைங்க முடிவு பண்ணிடுச்சுங்க. எப்படி? இவங்க கிட்ட சொத்து அசையா சொத்து கேட்டா கொடுக்க மாட்டாங்க. சீரை போடு, நம்மளே போடு, போடு, நீ 10 போனா எனக்கு போடு, 50 போடு, நீ தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சொத்தை. இல்ல இது நிலைப்பாடு பாருங்க. சொத்துரிமை சட்டம் 2004 வந்துருச்சு. 2014-15 கம்ப்ளீட். எந்த குழந்தையா இருந்தாலும் சொத்துரிமையில சரிபதியா கொடுக்கணும். நம்மளால கோர்ட்டு கேஸ் அடைய முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளோ இல்லைங்க. எனக்கு நான் வந்து நீங்க உங்க நகைச்சுவையா தான் நான் சொல்றேன். பட் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு வேற எப்படி சொல்றது
செயல்படுத்துவோம். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. ஒவ்வொரு சட்டமும் இங்க ரத்தம் சிந்தி தான் நம்ம பெற்றிருக்கோம். பல ஆயிரம் பெண்களை தியாகம் பண்ணி தான் நம்ம பெற்றிருக்கோம். ஆனா இந்த சட்டங்களை நம்ம பயன்படுத்துவதை, இந்த சட்டங்களுக்கு கூறிய எந்த ஒரு நடைமுறையும் இங்க வேலை பார்க்கறதே இல்லை. ஆனா பொதுவாகவே நீங்க யோசித்து பாருங்க, ஒரு பொண்ணுக்கு இப்ப ஆபாசமா தடை சட்டம் சொல்லி நம்ம இந்திய தண்டனை சட்டம்னா 1860 வந்துருச்சு, சரிங்களா? அந்த 1860 வந்தப்போ அதுல 292 சட்டப்பிரிவு இந்த ஆபாச தடை சட்டம் தான் சொல்லுது. இப்படிலாம் பெண்ணை ஆபாசமாக இன்னைக்கு நம்ம முக்கியமா இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. ஏன்னா நம்ம மொபைலே எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா, ரீசெண்டா ஒரு கருத்தை வந்துருச்சு, உலகம் உருண்டையானது அப்படின்னு. உலகம் உருண்டையில இல்லை, உருண்டை மொபைல் ஆனது. உலகம் எப்படியானது? மொபைல் ஆனது, லேப்டாப் ஆனது, சிப் ஆனது, அப்புறம் பென்ட்ரைவ் ஆனது. இன்னும் என்ன வேணாலும் அது எல்லாமே என்னது? கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஊடகவியல். இன்னைக்கு மொபைல் என்னவாயிடுச்சு? உலகம் ஆயிடுச்சு. மக்கள் நம்மளால மொபைல் இல்லாம என்ன அத்தியாவசிய பொருள் ஒன்று ஆடாயிடுச்சு. அடிப்படை எனது உறுப்புகளில் செயற்கை உறுப்பாக என்ன வந்துருச்சு? இந்த மொபைல் வந்துருச்சு. அப்போ என்னுடைய பிரச்சனை எங்க இருக்கு? நான் வச்சிருக்கிற இந்த உலகத்துல இருக்கு. இந்த உலகம் என்ன பண்ணுது? அன்லிமிட்டெட், எல்லையற்றது. அமிர்தமும் என்னாச்சு? அளவுக்கு மிஞ்சினா நஞ்சுதான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த மொபைலை அளவுக்கு மீறி எல்லையற்ற அளவில் நாம இதை பயன்படுத்துவதா? இது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குல்ல, அதை ஃபுல்லா காலி பண்ணிடுச்சு. எதை பார்த்தாலும் 2 செகண்டுக்கு மேல மனுஷன் எமோஷனல் ஆயிட்டு ஆமா நம்மள சண்டை போடுவான். அடுத்த செகண்ட் அவங்களுக்கு அடுத்த 60 செகண்ட் பண்ணா அது என்ன செய்தி எனக்கு தெரியாது. யார் சொன்னா? அது எப்போ வந்துச்சு? ஏங்க அதெல்லாம் பழைய செய்திங்க. 60 செகண்ட்ல மாறிடுவான் மனுஷன். அதாவது மாற்றம் என்பது மாறாது. ஆறுவது சினம், மாறுவது மனம், எல்லாமே ரைட்டு தான். ஆனா அதுக்காக கண்ணுக்கு முன்னாடி நடந்த இன்னைக்கு செய்தியை நாளைக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு அதே உணர்வு வரமாட்டேங்குதுங்க. ஏன்னா நமக்கு அடுத்து யாராவது அடிக்கணும், அடுத்து யாராவது கொலை செய்யணும், இல்லைன்னா அடுத்து ஏதாவது ஒரு கற்பழிப்போ இல்லது ஒரு கள்ளக்காதல் மனைவி செய்தியோ நம்ம பார்த்தாங்க. நீங்க மனுஷனுடைய மனநிலை என்ன நிலைமையில இருக்குன்னா, இன்னைக்கு குற்றங்களையும் குறைகளையும் வன்கொடுமைகளையும் நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய மனநிலைக்கு வந்துவிட்டோம். எங்கேயோ யாரோ அப்படின்னா நம்ம வீட்டிலே நடந்தாலும் அதை மூடி மறைக்கதான் கற்றுக்கொள்ளணும். இன்னொரு சட்டம் இப்போ வன்கொடுமைக்கு தான் வரதட்சணை. அதான் சொன்னேன், இந்த சொத்துரிமையை பற்றி பேசுறேன். நான் சொன்னேன், இதை குறித்து உங்களுக்கு தெரியும். சின்ன பொண்ணு அம்மா இருப்பாங்க, வாஜ்பாய் அம்மா. அவங்க இங்க மதுரா காலேஜில் அவங்க பேசும்போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, பெண்களுக்கு கல்வியும் சொத்துரிமையும் மிகவும் அத்தியாவசியம். அந்த 2 விஷயங்களை நம்ம பெண்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னாலே அவங்க சரியாயிருப்பாங்க. இந்த வரதட்சணை கொடுமை என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்படும். அப்போ அவங்க கையில் எடுத்தது இந்த சொத்துரிமை. இப்போ நம்ம தான் கொஞ்சம் கிராமத்தில் இருந்தாங்க. நான் அது பெருமையாக தாங்க படுத்திக்குவேன். என்னை பொறுத்தவரையும் நான் நகரவாசிங்கிறது எனக்கு பிடிக்காத விஷயம். நான் கிராமவாசி தான். நான் எங்க அப்பாவுடைய வாழ்க்கை, எங்க தாத்தாவுடைய வாழ்க்கை இவங்களெல்லாம் பார்த்தேன். அப்போ என்ன பிரச்சனைனா, எங்க அப்பா கிட்ட நான் இதை கொடுத்து விவாதம் செய்யும் போது பெண்ணுக்கான செலவினங்கள் ஒண்ணு கல்யாணம் பண்றதுல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நம்ம டிசைடிங் ஆர்டர்ல வரும், கல்யாணம் பண்றதுல ஆரம்பிக்கும் போது எப்படி பண்றாங்க? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது பெண் வீட்டுக்கு ஏற்படக்கூடிய செலவு ஃபர்ஸ்ட், ரைட்டா? அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தோடனே இந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய செலவு. அப்புறம் மொட்டை போடுவாங்க. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்களாங்க மொட்டை போடுவாங்க, அதுக்கு ஒரு செலவு. அப்புறம் காது குத்து, அது தனியாக வைப்பாங்க. இப்போ பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சடங்காயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு செலவு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சடங்கானதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, இல்லை கல்யாணம் பண்ணாங்கன்னா அங்கேயும் இதுல யாருன்னா ஒரு ரோல் இருக்கு, பிக்கஸ்ட் ரோல் தாய்மாமா. இவர் எல்லாமே செய்யணும். தாய்மா இது எங்க வீட்டுல என்ன, எங்க அம்மா அவங்க கவர்மெண்ட் சர்வீஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க செஞ்சுட்டு என் தம்பி தான் செஞ்சாக்கிடுவாங்க. அப்போ
அப்படி வந்து அவங்க பிறந்த வீட்டை வந்து வேற வழியில புகுந்த வீட்டில் நம்மளுக்கு மான மரியாதை வேணும்ல, எப்படி எல்லாம் சமாளிக்கிறாங்க பாருங்க. இவ்வளோ செலவையும் வச்சுட்டு அதனால நாங்க வந்து சொத்து கொடுக்க முடியாது. இது அவங்களுடைய சரி. நான் சொன்னேன் எல்லாத்தையும் 2 பக்கம் போடு, இல்லைன்னா கழிச்சிட்டு மீதியை கொடு. இப்போ 50 பவுன் நீ ஓட்டேனே வச்சுக்கோ. நான் என்கிட்ட ஒரு 50 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோ. 50 பவுனுக்குரிய பைசாவை கழி, மீதி ஏக்கரை எனக்கு கொடு. கேட்கலாமா கேட்கக்கூடாது? சில பேர் மேம் என்கிட்ட சொத்தே இல்லை, கை கால் சோதியாவது நல்லா வச்சுக்க சொல்லு. சுரண்டாதீங்க உழைப்பை. பொம்பளை பிள்ளைய பெற்றா அது உழைப்பு சுரண்டப்படுகிறது. அதுவும் ஒரு வகையான சொத்து தானே. என்னுடைய உடலும் வந்து உடமையும் வந்து நான் ஒரு அசட்டு, எனக்கு ஒரு அசட்டு. என்னை சுரண்டீங்கல்ல, அதை செய்யாதீங்க. சொத்து எனக்கு வேணாம், அவங்ககிட்ட சொத்தே இல்லைன்னு என்னை சுரண்டாமல் இருக்கு. எனக்கு வீட்டுக்குள்ள 10,000 பிரச்சனை வருது. நான் ரீசெண்டா ஒரு பெண்மணி அவங்கள பார்த்தேன். அவங்க அக்கா வீட்டுக்காரர் வந்து குடிகார், 2 பிள்ளைங்க. தம்பி வந்து ஊதர், இவ 2வது ரெண்டுக்கு நடுவில். இவ கொஞ்சம் படிச்சிருக்கா, வேலைக்கு போறோம். ஆனா இவளுடைய சம்பாத்தியத்தை அந்த குடும்பம் சொல்லுது. அவங்க அம்மா அப்பா வந்து இதை வந்து அவங்க கண்டுக்கிறதால இல்லை. இப்ப அந்த பிள்ளைக்கு கல்யாணமே பிரச்சனை. தான் ஒரு நல்ல விதமாக ஒரு பெண்ணை பார்க்க வர்றதுக்கோ இல்லை ஒரு திருமணம் செய்து கொண்டு நான் ஒரு வாழ்க்கை நடந்து அப்படி பிரச்சனை அப்படி பயப்படுறேன். மென்டலாவே என்ன ஆயிட்டாங்க, அந்த இது போயிடுச்சு. என்ன வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை வந்து சுரண்டுதல் என்பதும் அது ஒரு வகையான சொத்தை நம்ம வந்து என்ன பண்றோம், பறிக்கிறோம். இந்த உடலில் இருக்கிற ஆரோக்கியத்தையும் பறிக்கிறோம். இதுக்குன்னே தனியா சட்டம்லாம் வந்துருச்சு, குடும்ப வன்முறை தடை சட்டம் 2005. இது எவ்வளோ இந்த குடும்ப வன்முறை தடை சட்டம் நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஆகுனா பொம்பளை பிள்ளைங்க தான் இன்னைக்கு டிவோர்ஸுக்கு காரணம். யார் சொல்றா? பொம்பளை பிள்ளைங்க தான். இன்னமும் ட்ரெண்ட் எப்படி தெரியுமா? எங்க வீட்லயே வச்சுக்கோங்க, காலையில எந்திரிச்சா சமைக்கிறது, வாசல் தொழிச்சு கோலம் போடுறது, வீட்டுல தண்ணியை பிடிக்கிறது, துவைக்கிறது, அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு செய்யறது, அதுக்கப்புறம் சாயந்தரம் டீ டிஃபன் ஸ்நாக்ஸ் செய்யறது, திருப்பி நைட்டு மறுபடியும் சாப்பாடு செஞ்சு அந்த சட்டி பாத்திரத்தை எல்லாம் விலகி கழுவி வச்சு மனுஷன் படுக்கிறதுக்கே மணி 8-9 மணி ஆகி போயிடும். திருப்பி மறுபடியும் காலையில இதே வேலை. இந்த வேலையை நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 மணி செய்யறோம். பசங்க என்ன செய்வாங்க, நம்ம வெளியே வேலைக்கு போயிடுறோம். அதான் காசு கொடுத்துடுறோம்ல. என்ன கொடுத்துறாங்க? காசு கொடுத்துறாங்க. ரைட். இப்ப வேலைக்கு போற பொண்ணு 2 பேர், நானும் காலையில அதுக்கு மேல கொடுங்க. என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவ என்ன பண்ணுவா, காலையில 3:30-4 மணிக்கு எழுந்திரிச்சுவாங்க. ஏன்னா 7 மணிக்கு காலேஜ் போகணுங்க. ப்ரொஃபசர் வேற 7 மணிக்கு காலேஜ் போறதுக்கு 3:30க்கு எந்திரிப்பாங்க. 3:30க்கு ஏன்னா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 2 பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு, வீட்டுக்காரருக்கு சாப்பாடு செஞ்சு, தனக்கு சாப்பாடு செஞ்சு, அதுக்கு டிஃபனை கட்டி 7 மணிக்கு அந்த பஸ் இல்லைன்னா அதுக்கு போய் அந்த ஐடி கார்டு அந்த போட்டோவை காட்டலைன்னா அன்னைக்கு சம்பளம் போச்சு. ஏன்னா அது ஒரு தனியா வேறுபாடு போச்சா. அப்போ திருப்பி அந்த பொண்ணு 3 மணி 2 மணிக்கெல்லாம் காலேஜ் விட்டுறாங்க. வந்து 2 பசங்க அந்த அது என்னது குழந்தைய கட்சியில் விட்டுருப்பாங்க. அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து அதுக்கு சாப்பாடு செஞ்சு அதை கவனிச்சு திருப்பி மறுபடி அந்த பேப்பர் திருத்துறது, அந்த கிளாஸ் காலேஜ் நடக்கிறது, அந்த வேலை எல்லாத்தையும் பார்த்து மறுபடியும் இந்த சாயந்தரம் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி மறுபடியும் வீட்டுக்கார வரும்போது இவங்க இதை சொல்றதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா. இப்போ பிரச்சனை எனக்கு என்னன்னா, இதை நிறைய ஆண்கள் சொல்லுவோம், நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. நாங்க காலையில எங்க மாமா வீட்டை வச்சுக்கோங்க, எங்க அக்கா வீட்டு, எங்க மாமா காலையில குழந்தைங்களை குளிப்பாடிப்பாரு, ட்ரெஸ் மாற்றி விட்டுருவார், வண்டியில கொண்டு போய் பிள்ளைங்கள ஸ்கூல்ல விட்டுருவார். சரியா? திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கு ஆட்டோவோ ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே வேலை. ஆனா இந்த சமையல் மட்டும் செய்யக்கூடாது, ஏன்னா அது பொம்பளை பிள்ளைக்கு வேலை. என்ன வேலை? ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஹோட்டலு, விடுதி, செஃப் யார் இருக்கா? சமையல் யார் சாப்பாடு சாப்பிடும்? அந்த ஹோட்டல்ல சூப்பரா சாப்பாடு போடுறாங்க. யார் சாப்பாடு? யார் அங்க சமைக்கிறா? அங்க அந்த வேலை பார்க்குற ஆண்கள் கூட வீட்டுல வந்து யார்கிட்ட கேட்பாங்க தெரியுமா? நீ உங்களை தான் சமைக்கணும். வீடுனா யார் சமைக்கணும்?
சரி முடிங்க. துவைக்கிறது அந்த வேலை வாஷிங் மிஷின் போறதுக்கு சண்டை வரும். நீ போறியா, இனி நான் தான் போடணுமா, நீங்களே போடுங்க சண்டை. இந்த பிள்ளைங்க பாச்சிங்க ஒரு சவலாசமே இருக்கா, வா கோட்டு போ. ஏன்னா என் உழைப்பு சுரண்டப்படுது. என்னால முடியலையா, 40 வயசுல எனக்கு 40 வயசுல நான் ஆயுசு முடிஞ்சிடும் மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் எனக்கு, உடம்பு ரீதியாக, உடல் ரீதியாக, நான் பார்த்த வரைக்கும் பெண்கள் வந்து இங்க வன்கொடுமைங்கிறது விஷயத்தையே அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, அது பேசினாலே குத்தமா பாக்குறாங்க. நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லவே கூடாது, ஏன்னா குடும்பத்தை கட்டி காப்பாற்றணும்ல. நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டாரு, நீங்களே என்னத்த குடும்பத்தை நடத்துற, உனக்கு என்னத்த குடும்பம் நடத்த தெரியும், இந்த கேள்வி வருது. அப்ப என்னன்னா, நீங்க அடிச்சாலும் வாங்கிக்கணும், மிதிச்சாலும் வாங்கிக்கணும், கொலையா பண்ணாலும் வாய மூடிக்கணும். இப்ப செய்திகள்லாம் வெளியில வந்துட்டே இருக்கு. இப்ப வன்கொடுமையை நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம ஆண்களுக்கு எதிராக பார்க்கல, காலத்துக்கு ஏற்ப. நான் தான் சொன்னேன், இந்த மொபைல் இப்போ வர அந்த உலகம் வந்து எல்லையற்ற ஒரு விஷயத்தை நமக்கு. இப்போ நம்ம முத நாடோடி யுகம் இருந்தது, அதுக்கப்புறம் விவசாய யுகம் இருந்தது, அதுக்கப்புறம் தொழில் புரட்சி யுகம் இருந்தது. இப்போ என்ன யுகத்துல இருக்கோம், ஊடகவியல் யுகத்துல இருக்கோம். இப்போ இங்க என்ன விஷயம்னா, எல்லாத்தையும் ஓபன், நீங்க என்ன வேணாலும் பார்க்கலாம். அப்போ மெயின் அந்த வன்கொடுமைக்கான மெயின் சோர்ஸ் எங்க இருந்து வருதுன்னா, எதுவுமே தவறல்ல. என்னாச்சு, எதுவுமே தவறல்ல, தவறும் தவறல்ல. இன்னொன்னு அதிகபட்சம் சொல்லணும்னா, நீங்க இப்படியே இருங்க, நாங்க இப்படிதான் இருக்கோம். நீங்க இப்படியே இருங்க, நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னா, இந்த வன்கொடுமையோட ஆழம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. அவங்க இதை நிறைய, நீங்க இந்த வருஷம் நினைக்கிற, போன வருஷம் நினைக்கிறேன், சென்னையில நினைக்கிறேன், ஒரு 17 வயசு பொண்ணு, அவங்களுக்கு அந்த இதே பிரச்சனை தான், காதுக்கலா இருக்கும் சென்னையில. அந்த பொண்ணை பலவந்தப்படுத்தி எத்தனை பேர், நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் அந்த நியூஸ், பயங்கர ஹைலைட் ஆச்சு, நம்மளுக்கு தெரியும் அந்த நியூஸ். ஆனா அதை தட்டி கேட்பது அந்த கேஸ்ல இதே மாதிரி எஃப்ஐஆர் கூட போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் கூட போட மாட்டாங்க. 2 வருஷம் கூட தண்டனை உண்டு கிடையாது. இன்னைக்கு நான் சொல்லல, சண்முகராஜா அப்படின்னு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அவர் என்ன சொல்றாரு, கேபி சண்முகராஜேஸ்வரன் ஐபிஎஸ் ஐயா, அவர் நாங்கள் இந்த செக்ஷுவல் அஃபென்ஸ் மீட்டிங்ல பேசும்போது அவர் சொல்றாரு, குரூயாலிட்டி 2015 ரிப்போர்ட் கிட்டத்தட்ட 34%, கிட்னாப்பிங் 80% இருக்கு, ரேப் 11%, டவுரி டெத்து 24%, இம்மாரல் டிராஃபிக்கிங் 8%, அதை வந்து 2% போட்டாங்க. இதுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, எல்லாமே கன்வீட்டே ஆகாது. ஈவன் மெடிக்கல் விட்னஸ்ல வந்து ப்ரூவ் ஆனா கூட அவங்க என்ன ஆயிடுறாங்க, அக்யூட் ஆயிடுறாங்க, அதாவது விடுதலை செய்யணும். இதை நம்மளால ஏற்க முடியுமா? நம்மளை போற்றிலாம் நம்ம இப்ப எப்படி வந்துட்டோம்னா, சாமி எனக்கு சாமி பேரை வைக்கிறோம், என்னை சாமியை ஆராதனை பண்ண மனுஷியாக எப்படி வந்துட்டோம், அடிப்படையான விஷயத்துக்கு வந்துட்டோம். நீங்க முதல்ல ஒரு மனுஷியாக பாருங்க, சக மனுஷியாக பாருங்க. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேதங்கள் ஈடுபடும். என்னன்னா, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். அவங்களுடைய ஆதிக்க சிந்தனையெல்லாம் வந்து எப்படின்னா, ரொம்ப சோஃபார் சொபிஸ்டிகேட்டட். இது எப்படி இன்னும் உங்களுக்கு வேற விதமா சொல்லணும்னா, அந்த சாதிய கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. வர்ணாசி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, சத்திரியன், அப்புறம் வந்து வைஷ்ணவ, அப்புறம் வந்து சூத்திரன், அப்படி அப்புறம் வரும் பிராமணர், சத்திரியர், வைஷ்ணவ, சூத்திரன் வரும், அந்த பஞ்சமி அப்படி வரும். அந்த கட்டமைப்புல மேல இருக்கிறவங்களோட அந்த ஆதிக்கம், அவங்க அதை வந்து விட்டு கொடுப்பாங்களா, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே சிமிலர் கம்பேர் டு ஹியர். சோ ஃபார் சொபிஸ்டிகேட்டடான இந்த ஜேர்னில ஆண்கள் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுப்பாங்களா, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னா, அவங்க சைடு பிரச்சனை இல்லை, நமக்கு தான் பிரச்சனை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆண் பிள்ளைங்களை பெற்றாலே என்ன ஆயிடுறாங்க, ஆணாதிக்கமா மாறிடுறாங்க. அப்போ பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு இந்த வரலாற்று சூடுகள் எல்லாத்துலேயும் ஆண்களோட சப்போர்ட்னால
பிஃபோர்லாங்கிற விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. சொத்துரிமை சட்டத்தை பாஸ் பண்ணும்போது அவங்க ஒதுக்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம 2014 வாங்கினோம். அம்பேத்கர் அப்பயே சொன்னாரு பெண்ணுக்கும் சம பங்கு கொடுங்கன்னு அப்பயே சொன்னாரு. கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. யார் சொன்னாங்க? கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆதிக்கக்காரங்க சொன்னாங்க. இந்த ஆதிக்கக்காரங்க உங்களை விட்டா நம்மளுக்கு சோஃபா சொபிஸ்டிகேட் அந்த இது நம்மளுக்கு போயிடும். அப்போ இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டம்ப் பண்ணாங்க. அவங்களுடைய அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, மத கோட்பாடு. மதம் சொல்றாங்க, எந்த சாமியும் சொல்லாதுங்க. உலகத்துல எல்லா சாமியும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அன்பு. அன்பே கடவுள் தான். ஜீசஸ் ஆரம்பிச்சதுல இருந்து புத்தர்ல ஆரம்பிச்சு எல்லாம் நீங்க எந்த கடவுளை பார்த்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, அன்பு தான் ஆரம்பிச்சு. அறம் தான் வாழ்வு. நம்ம வாழ்ந்த வாழ்வெல்லாம் அறவாழ்வியல் தான். அப்படி ஒரு சூழல்ல இவ்வளோ தூரம் நம்ம நசுக்கப்பட்டு இன்னமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வன்கொடுமையில தான். ஆனா வன்கொடுமைங்கிற பேர் மட்டும் இருக்காது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இங்க வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது பல்வேறு பிரச்சனைகளை மண்டைகளை வச்சிருப்போம். நம்ம இப்ப இங்க இருந்து போனவே அடுத்து என்ன பண்ணணும்? நம்மளால ஒரு ரிலாக்ஸா ஒரு 5 நிமிஷம் நம்மளை பத்தி யோசிக்க முடியுதாங்க? எல்லாத்தையும் விட்டுருவோம். நம்ம என்னைய பத்தி எனக்கு வேணும் ஏங்க, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க. அதுவுமே எங்க அப்பா அம்மா கிட்ட நான் சண்டை போடுதாங்க பார்க்கணும். இது நடைமுறையே இல்லையா? இப்போ குழப்பம் எப்படி ஆயிடுச்சுன்னா, பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளும் சரி, அதை எப்படி சொல்றாங்க, அது பெண்ணாலதான் நடக்கும். இது எப்படின்னா, இந்த மாமி வரதட்சணை அது ஒரு கொடுமை இருக்கு. மாமியாரோ மருமகளுக்கு தான் சண்டை வரும். மாமனாருக்கும் மருமகளுக்கு சண்டையே வராது. இல்ல, இது ஒரு டெஃபினிஷனாவே எடுத்துட்டு போறாங்க. இது ஒரு வழக்காகவே கொண்டு வர்றாங்க. நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பிரச்சனை உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க தான் சரி செஞ்சுக்கணும். நீங்க ஆண்களை குறை சொல்லாதீங்க. ரைட்டு, எல்லாமே ரைட்டு. இப்போ சட்டம் படிச்சது, எங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையை கேள்வி. சட்டம் படிச்சதுனால நீ அதை உன் வேலையெல்லாம் கோர்ட்டோட வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளேலாம் சட்டம் செல்லாது. கரெக்டா சொல்லிட்டாங்க. இது இங்க இல்லைங்க, கிராமத்துல. இப்போ நான் கேட்டுக்கிட்டேன், எங்க கிராமத்துல என்னன்னா, அந்த குலதெய்வம் கொண்டாடுவோம். நம்ம கருப்பசாமி குலதெய்வம் அங்க கொண்டாடும் போது தலை கட்டு போடுவோம். ஏன்னா நம்ம எப்பவுமே இந்த பேர்ல தானே பிரச்சனை. பேரை சரி பண்ணிட்டாலே மற்றபடி மரம் செடியில நல்லா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாத்துக்குமே எல்லா கடையும் கிடைக்கும். இப்போ இந்த பேரை நான் நோட்டும் போது அவங்க சொன்னாங்க, ஒன்லி ஆண் பிள்ளைங்கள் மட்டும்தான் அந்த தலைக்கட்டுல வரி கட்டுவாங்க, பெண் பிள்ளைங்க கட்ட மாட்டாங்க. அப்ப அந்த திருவிழாவை எடுத்து நடத்துறோம். அவங்க கும்புறது பெண் தெய்வம். அக்னி உதித்த அங்கேயே பாப்பாட்டி அம்மன் சொல்லி எங்க அப்பா கும்பிடுவாங்க. அதை கருப்புசாமி ஆடுவோம். அது கும்புறது பெண் தெய்வம். ஆனா பொம்பளை பிள்ளைங்க உள்ளே வரக்கூடாது, வரியும் கட்டக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க எதையும் எடுத்து செய்யணும். ஆனா நல்ல வேலை, நான் கொஞ்சம் இன்னும் ரிசர்ச்சுக்குள்ள போனப்ப அங்க பெண் தெய்வமும் ஒருத்தவங்க இருந்தாங்க. எங்க அத்தை பெண் தெய்வமும் ஆண் தெய்வமும் சேர்ந்து அந்த குறி சொல்லி அந்த இறையர்கள் சொல்லி அந்த அவங்க சொல்ற அந்த டேட்ல தான் அந்த குல தெய்வ சாமியவே கும்பிடுவாங்க. அதாவது என்ன கேட்பாங்க, இது சாமிக்கு குறி கேட்பாங்க. குறி கேட்டுதான் அதெல்லாம் செய்வாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண் தெய்வ பேரே போட மாட்டாங்க. அதை பதிட்டு அவங்க பேரெல்லாம் போட மாட்டாங்க. ஒன்லி ஆண் தெய்வம் அவங்க மட்டும்தான் வருவாங்க. இந்த பேர்ல தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம பிறக்கிற குழந்தையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனாதான் பிறக்கணும், சரியா? பொண்ணா பிறக்கக்கூடாது. பிறந்தாலும் வரதட்சணைங்கிற பேர்ல நாங்க ஒன்லி சீர்வரிசை தான் செய்வோம். சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டோம். உனக்கு ஏதாவது பாலியல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக பிரச்சனைனா நீ தான் பார்க்கணும். வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது, எங்க மானம் போயிடும். வயசாயிடுச்சுன்னா நீ உன் பையனையோ இல்ல உன் மருமகனையோ தான் நம்பி இருக்கணும். 2005 சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்டே வந்துருச்சு. பெண்ணு ஆணும் சமம், 2 பேருமே பெற்றோர்களை பாதுகாக்கணும்னு ஆக்டே வந்துருச்சு. என்னுடைய வெற்றி என்னன்னா, ஆணுடைய எண்ணங்களிலும் சரி பெண்ணுடைய எண்ணங்களிலும் சரி ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு எண்ணத்தை நாம பதிவு செஞ்சிட்டோம்னா, அடுத்து அவங்க பார்க்கிற விதமும் சரி, நம்ம பார்க்கிற விதமும் சரி, அவங்க நடந்துக்கிற விதமும் சரி, நம்ம நடந்துக்கிற விதம் எல்லாமே சரியாயிடும்.
எல்லாமே சரியாது. அது நம்மளுடைய எண்ணம். அதான் சொல்வார் ஐன்ஸ்டீன், உன்னுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை. நம்மளுடைய அறமும் அதை தான் சொல்லுது. நேர்மறையான எண்ணம், நன்மை தீமைகளின் வாய்ப்பாட்டாக அமைந்தவை தான் அறம். அப்போ நம்மளுடைய எண்ணங்களை தான் இந்த வன்முறைனால நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் வேண்டிக்கிறது என்னன்னா, உங்களுடைய அறிவிலும் சரி உங்களுடைய மனதிலும் சரி ஆற்றல் அவ்வளோ வலிமையானது. அந்த ஆற்றல் முழுவதிலும் ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும். நேர்மறையா நம்ம அதை வெளிப்படுத்தணும். நம்ம யாரையும் இங்க ஆதிக்கம் செய்வதற்காக இந்த கூட்டமே அல்ல. பொதுவா பெண்கள் கூட்டம்னாலே என்னடா இது, வாலிபர் சங்கம், என்னது வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அப்புறம் ஆண்கள் குடும்ப வன்முறை தடைத்த சட்டம், அது ஒரு சங்கம். நீங்க உங்களுக்கு தான் கொடுமை நடந்தா, எங்களுக்குலாம் கொடுமை நடக்கல. இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களாக பார்க்குறாங்க. இது அதுவே அல்ல. இது போராட இப்போ ஒன்றும் இல்லைங்க. நான் இன்னும் ஒரு அடுத்த எக்ஸ்டென்ட் போறேன். ப்ராக்டிக்கலா நம்ம வீட்டுக்கு சின்ன வயசுல யோசித்து பார்க்கணும். தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை எல்லாரும் வருவாங்க. அதுல நண்பர்களுக்கு எல்லாம் யார் நடக்கும் தொடுறதுலேயே நம்மளுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியுமா தெரியாது, தொடுறதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனா அதெல்லாம் மீறி இங்க வலுக்கட்டா நம்மளை உட்கார வைப்பாங்க பாருங்க மடியில். அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும், அடி நெல்லுந்து தள்ளுவோம், எப்படா விடுவாங்க அப்படின்னு. ஆனா இது யாராவது எங்கேயா சொல்லியிருக்கோமா? அது சொன்னாலும் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாலும் என்ன ஆகும், நம்மளை அசிங்கமா பார்ப்பாங்க. என்னாச்சுன்னா நம்மளுடைய மானமே என்ன ஆயிடுச்சு, போனதாக நினைப்பாங்க. முதல் ரைட் வெளியில போகணும். அதுக்கு ஈவ்டீசிங் ஆக்ட் 1998 வந்துருச்சு. பெண்களை தொல்லை செய்யக்கூடாது சட்டம், அந்த சட்டம் வந்துருச்சு. ஆனா அந்த ஈவ்டீசிங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ பஸ்ஸில் போறோம்ல, எங்க எதிர்பாலின ஈர்ப்பு இருக்கும், அது இயற்கை, யாருமே தடை செய்யக்கூடாது, அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனா அது நான் அப்ப சொன்ன மாதிரி தான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நினைச்சு உன்னை பாதிக்கக்கூடிய ஆசிட்டு ஊத்துற அளவுக்கு ஆசிட்ட முகத்துல வீசுறாங்க. அதுக்குன்னே ஒரு பெண்கள் அமைப்பு இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் அவ்வளவு ஈஸியா. ஆண்களுடைய உச்சகட்டம் எப்படி தெரியுமா, நீ வரலைன்னா இவங்க மேம் சொன்னாங்க தற்காப்பு கலையெல்லாம் கத்துக்கணும். தற்காப்பு கலை ஒருத்தரோட ஃபைட் பண்ணும்போது வரும் அதிகபட்சம். நானுமே சேர்ந்து என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதுக்கு நம்ம தயார்படுத்தணும். என்ன படுத்தணும்னா நம்ம எப்போதுமே தைரியமாக நம்மளை காட்டிக்கணும். இப்போ வண்டியில நீங்க போறீங்க, பஸ்ல நீங்க போறீங்கன்னா திரும்பி நீ பார்த்து எவன் பார்க்கறான்னு ஒரு பார்க்க பார்த்தீங்கன்னாலே அவன் பேக் அடிச்சிடும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இதான் நடக்குது. நீ யாருமே துணிச்சலா நம்ம பேசுறதுல தான் இருக்கு, நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்கு. நீ என்ன பார்க்கற கையில நிறைய பேர் அந்த ஸ்பேகு அந்த மொளாப்பொடி, நான் எப்பவுமே அப்பயே தீப்பிடிக்க வச்சு எல்லாம் இருக்குது கேட்பாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைல தீப்பிடி நான் விளக்கு பொறுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரே விளக்கு பிடிக்கல. ஆனால் எனக்கு அது எவ்வளோ கரெக்டாக பார்த்துக்கலாம். ஏன்னா நான் ட்ராவல் பண்ணுவேங்க. என்னுடைய பயணம் சென்னை இருக்கும், டெல்லி இருக்கும், எங்கே வேணாலும் நான் போவேன். நான் இங்கே வருவேன். நான் தனியாக எனக்கு ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நான் ட்ராவல் பண்ணி வரும்போது என்னுடைய பாதுகாப்புக்கு நான் என்னை தயார்படுத்தணும். தற்காப்பு கலைக்கு நான் என்னை தயார்படுத்தணும். இல்லைன்னா இப்படி நான் போய் என் வீட்டு படியை தாண்டி நான் வெளியே போகும்போது என்னை எத்தனை பேர் பார்ப்பாங்க, நான் எத்தனை பேரை பார்ப்பேன். அது அந்த விஷயங்கள்ல அளவுக்கு மிஞ்சி அந்த நஞ்சாகும் போது நான் அதை நஞ்சாக்காமல் என்னை நான் காத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை நான் சொல்லவும் முடியாம வீட்டுக்கு திரும்பி வந்தேன்னா சொல்லிட்டேன்னா திரும்பி அனுப்ப மாட்டாங்க. அந்த படிப்பு அத்தோட போய் பெண்ணோட நிலைமை இப்படிதான் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு 2 வீடு தள்ளி பக்கத்து வீட்டுல 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்க பிள்ளைய ஒரு பையன் ஃபாலோ பண்றா, இல்ல பொண்ணுக்கு ஏதோ ஒரு அந்த பாலின ஈர்ப்பு விஷயத்துல படிப்பு முடிச்ச உடனே கல்யாணம். எக்ஸாம் எழுதினாலான்னு கூட எனக்கு தெரியல. இந்த கொரோனா வந்ததுனால அதுவும் எனக்கு தெரியல. அந்த பிள்ளைய 17 வயசு தான் இருக்கும். அவளுக்கு அவ்வளோ டிராயிங் ஸ்டேட் லெவல்ல பிரைஸ் வாங்கணும். அவளுடைய கற்பனை கனவுகள் எல்லாம் காலி. அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல எதை பத்தியும் தேவையில்லை. பொம்பளை பிள்ளையா பொத்தி வச்சு யாருக்காவது கல்யாணம், வீட்டுக்கார சந்தோஷமா வச்சுக்கல. இல்லை அங்கேயும் நீ எதுக்காக உங்க வீட்டில் நீ அவசரமா கட்டி கொடுத்தாங்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சண்டை வந்துச்சுன்னா
இந்த குழந்தையோட வாழ்க்கை. இன்னைக்கு கல்வியினாலதான் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம். அந்த கல்வியவே படிச்சுட்டாங்கல்ல இந்த பிள்ளைகிட்ட. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு இப்போ அவங்க என்ன அவங்க அம்மா நான் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் கவுன்சிலிங்காக கொடுக்கறனால இப்போ என் பிள்ளை பிகாம் ஆன்லைனில் படிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆறுதலாக தான் இருந்தது. ஆனால் அவளுடைய ஆளுமை திறன் எனக்கு தெரியும். அவள் அவ்வளோ அளவு ஸ்டேட் லெவலில் ஒரு டிராயிங்கில் ப்ரைஸ் வாங்க ஒரு பொண்ணு, அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுற பொண்ணை 17 வயசு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதே ஒரு ஆணாக தான் செய்வாங்க. பையங்க அப்படி தாங்க பொம்பளை பிள்ளை பின்னாடிலாம் நிறுத்துவாங்க. அப்புறம் வயசுக்கு அப்படி தானே வரதானே செய்யும். வரலைன்னா தான் நம்ம சந்தையை போகணும். ஆம்பளை பிள்ளைக்கு அப்படி தாங்க இருக்கும். ஆனால் பொம்பளை பிள்ளைக்கு பாலின ஈர்ப்பு இருக்கிறதோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ பெரிய இன்னைக்கு எந்த பொம்பளை பிள்ளைங்களை நீங்கள் வீட்டில் எடுங்க, ஒன்று வரதட்சணையை குறைக்கிறதுக்காக படிக்க வைப்பாங்க. ரொம்ப படிச்சிருந்தா கொஞ்சம் 10 போன இல்லைன்னா ஒரு 20 போன குறைச்சிடலாம்ல, குறைச்சி போடலாம். எப்படி படிச்சிருக்கு வேலை பார்ப்போம் உங்களுக்கு நாங்கள் பவுனை. இது எவ்வளோ பெரிய வன்முறை. ஒரு பெண்ணை தகுதி அவளுடைய சுயத்துக்காக பார்க்கறது கிடையாது. அவள் படிச்சு நல்லா இருப்பா, அவள் வாழ்க்கையை தனியாக வாழ்வா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு வேலை பழு குறைஞ்சா போதும், என் கடமை முடிஞ்சா போதும். அவங்க அப்பா நான் சொன்னேன் அந்த செக்யூரிட்டி வேலை, உங்க அப்பா அதை சொல்ல அதோட விஷயம் என்னன்னா அந்த ஸ்கூலுக்கு ஃபுல்லாக அடுத்தவங்க அப்பா வண்டியில் இல்லைன்னா அவங்க அண்ணன் வண்டியில் டோட்டல் காலி பண்ணாங்க. இது ஒரு ஆணுக்கு நடக்காது, ஒரு பெண்ணுக்கு தான் நடக்கும். சரி, வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம நிலைமை இப்படி முடிஞ்சு போச்சா. அதே மாரி கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ற வீட்டுல என்ன நடக்கும்னா நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க, நம்மளுடைய தனித்திறமைக்கான இந்த 36 வயது நிலைய பணம் வேணாம் நல்லா இருக்கும். நாங்க தனியா செஞ்சு காமிச்சிருவோம், வச்சுக்கோம், ஃபைட் பண்ணுவோம், எல்லாம் சரிதான் செஞ்சுருவோம். ஆனா 40 வயசுக்கு மேல நம்மள்ட்ட உடம்புல ஒண்ணுமே இருக்காது. என் ஃப்ரெண்டு 30 வயசு இருப்பா, அவளுக்கு 38 வயசு தான். நான் வெறும் சக்கையா தான் இருக்கேன். அவன் சொன்ன வேர்டு நவ் ஐ எம் வெரி சக்கை, என்கிட்ட எனர்ஜியே இருக்கு. அதனால 2 பிள்ளைங்களை பார்த்து என் வீட்டுக்காரை பார்த்து நான் வேலைக்கு போய் எல்லாம் பண்ணி எனக்கு இப்பயே நான் சக்கையாயிட்டேன். நான் எங்க 45 வயசுலாம் தெரியல கவி, இப்படிதான் பேசணும். இவ்வளவு வேதனை இந்த காலத்து தலைமுறையை சற்று நினைத்து பாருங்கன்னு தான் சொல்றேன் நான். இந்த தலைமுறையில் பெண்களுக்கான ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய சுரண்டலா இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வன்முறை கட்டமைப்பு தான். அவங்களுடைய கல்வியை பறித்தல் என்பது அடுத்த கட்டம். கருச்சிதைவில் ஆரம்பிச்ச அந்த பொண்ணு இறப்பு வரைக்குமே இறப்புலேயே கொடுங்க. பொம்பளை பிள்ளைங்க கொல்லியே போடக்கூடாது. எனக்கு இதில் ஏற்பட்ட டவுட்டு. பொம்பளை பிள்ளைங்க கொல்லி போடக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க எந்த சடங்கையும் எடுத்து முன்னிறுத்தி செய்யக்கூடாது. அந்த இறுதி சடங்குலாம் நம்ம இல்லையே வச்சுக்கோங்க. இப்போ கல்யாணத்திலே பாருங்க, கல்யாணத்திலே தாய்க்கு கணவர் இல்லையோ இல்லை தந்தைக்கு அது எப்படின்னு தெரியல. பட் ஆனா எனக்கு ஒரு பொண்ணோடைய அம்மாவுக்கு வந்து வீட்டுக்காரிக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மேடையே வரலங்க. அவசகுணம் என்ன குணம்? பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை, அவசகுணம். இன்னைக்கு பார்க்குற விதத்தை பாருங்க. இது யாராவது மாட்டிக்கிறோமா? அப்புறம் வந்து வேற இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம எனக்கு தெரிஞ்சுங்க எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். நான் ரொம்ப பேசணும்னு யோசிக்கவே மாட்டேன். என்ன நான் ரீகால் தான் பண்ணுவேன். நான் சொல்றதை யாருமே வந்து ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து அந்த வாழ்க்கை பயணத்தை கடந்து வரணும்ல. அப்ப நமக்கு தெரியும், எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். தொடுதல் முதற்கொண்டு தெரியும். இவங்களை பிடிக்கும் பிடிக்கல, இப்படி பேசினா என்ன சொல்லுவாங்க, இப்படி பேசலைன்னா என்ன சொல்லுவாங்க. இந்த விமர்சனங்களுக்காகவே நம்ம என்ன பண்ணிடுறோம், பாதியை காலி பண்ணிடுறோம். அதையெல்லாம் மீறி இந்த கோர்ட்டுக்கு வர பெண்ணு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதெல்லாம் பொங்கல் இல்லையா, கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஒரு கொரோனா டயத்தில் எனக்கு வந்த ஒரு கவுன்சிலிங், அதோட சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அந்த பொண்ணு வந்து 2 பசங்க, ஒரு பையன் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்கூலிங். பொண்ணு வந்து வீட்டுக்காரருக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து செப்பரேட். அவங்க மாமியார் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க. பொண்ணு வந்து ஒரே பொண்ணுங்கிறனால அவங்க அப்பா அம்மாவும் பார்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து என் வீட்டுக்காரை என்னை போஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் 2 பேருக்கு. அது வயசு நம்ம தேவை. ஏன்னா இப்போ அவங்க ஆல்ரெடி வந்து 17 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் செப்பரேஷன். அந்த பொண்ணு சொன்னது என்கிட்ட என்ன சொன்னான்னா, நான் என் வீட்டுக்காரு இப்போ குடிச்சிட்டு வந்து எங்களோட சண்டை போட்டுட்டே இருக்கேன் அப்பப்போ வந்து. அதெல்லாம் கூட நான் பேக் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டிவோர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கொடுத்துட்டேன்னா என் வாழ்க்கையை எனக்கு போச்சுங்க. இந்த சமுதாயம் என்னை எப்படி பார்க்க? இதுனா ஏதோ ஒரு எனக்கு இருக்குல்ல. எங்க
வீட்டுக்காரர் ஆர்மிக்கு போயிருக்காரு, ஃபாரின்ல வேலைக்கு போயிருக்காரு. ஒழுங்கா அவர் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் காப்பாற்ற முடியாம, ஒழுங்கா வச்சு வாழ முடியாம எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட தன் கணவனை அவரை பத்தி குறை சொல்லி நான் வந்து ஏதாவது செஞ்சேன்னா எனக்கு அது பெரிய என்னவாயிடும், பிரச்சனையாயிடும். நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்னா எந்த ஒரு விசேஷத்துக்கும் நான் போனாலும் என்னை எப்படி இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும்? அந்த பொண்ணு வெல் எஜுகேட்டட், சரி போல்டு, ஆனா அவங்களால இதை ஃபேஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட். செகண்ட், பேங்க்ல ஒரு லேடி, அவங்க சேம் சிமிலர், ஹஸ்பண்டும் ஈக்குவல் எம்ப்ளாயி, அவங்களுக்கும் பசங்க. அவங்க எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, நாளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது அப்பா இல்லாம பிரச்சனை ஆகுங்க, நான் எப்படி இதை எதிர்கொள்வேன்? இங்க ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு ஆண் வந்து விவகாரத்தோ ஏதோ ஒன்று பண்ணா நம்மளுடைய வழக்கார், ஆண்கள் மீதெல்லாம் நான் குறை சொல்ல, வழக்கார் என்ன அனுமதிக்குன்னா மறுமணத்துக்கு அனுமதிக்கும். ஆனா பெண்ணுக்கு இன்னும் என்ன இருக்கு, அந்த பார்வை என்ன இருக்கு? கோர்ட்டு படி, காவல்துறை படிக்கு போனாலே என்ன ஆயிடுறாங்க, நீங்களாம் குடும்ப பெண்களே இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வராங்க. இந்த சூழல்ல தான் நம்ம என்னதான் வந்து எல்லாமே பேசினாலும் நான் சொன்னதுதான் 60 செகண்ட், ஜஸ்ட் 1 மினிட், த நெக்ஸ்ட் மினிட் வந்து நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கோம். அந்த மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கான சமூகத்திற்கான விடுதலை அவ்வளவு எளிதல்ல. ஒட்டச்சு வரணும். நீங்க எப்படி விவசாயிகள் வந்திருக்காங்களா? இதே விவசாயிகள் மாதிரி தான் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு வந்தோம். இதே ஜல்லிக்கட்டு மாதிரி தான் நம்ம கலைஞருடைய சமாதிக்கு வந்தோம். ஏன்னா இங்க எதுவுமே வந்து இது மக்களாட்சி நாடுங்க. இது என்ன நாடு? மன்னராட்சி கிடையாது, இது மக்களாட்சி நாடு. இங்க எல்லாருமே சமம். ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம மக்கள் பிரதிநிதிகள் நம்மளுக்கு சரியாக அதிகார போக்குல இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இறங்கி ரோட்ல வந்து நின்று போராட வேண்டிய ஒரு காலகட்டம் வரும் பொழுதாவது தயவு செய்து வாங்க, குரல் கொடுங்க. அப்படி இல்லையா, ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடும்? இப்ப பொய் பிரச்சாரம், மெய் பிரச்சாரம்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே என்ன பிரச்சாரம்? பொய் பிரச்சாரம். அரசியல்ல பெண்களை முன்னிறுத்தி பேக்ல யார் வேணாலும் நான் பாக்குறேன். கிளாஸ் எல்லாம் எடுத்து போகும்போது 33 பஞ்சாயத்து தலைவர் நின்னாங்க. அந்த அண்ணே நான் தானே, எங்க காலையில தான் அவங்க ஒய்ஃப் பேர்ல தான் நின்னாங்க. ஆனா அதிகாரம்லாம் யாரு? அனுப்பி போயிடுச்சு ஒய்ஃபுக்கு. ஆனா பெண்ணுடைய ஆதிக்கம் அங்க என்ன? அது செல்ல கிராமத்து. அப்ப எல்லா இடத்திலையும் வன்முறை என்பது எல்லா விதத்திலையும் இருக்கு, எல்லா வடிவத்திலையும் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் எதிர்கொண்டு நேர்மறையாக நம்ம போராடிதான். ஸோ ஒரு ஃபைனலா வந்து என்னன்னா, வன்முறை என்பது உடல் ரீதியாக மட்டும் அல்ல, அது மன ரீதியானது, பாலியல் ரீதியானது, பொருளாதார ரீதியானது, வாழ்வியல் ரீதியானது. எல்லா விதத்திலையும் நம்ம அறத்தை கையில் எடுப்போம். இதுல நான் முக்கியமா கடைசியா என்னுடைய பதிவை என்ன சொல்றேன்னா, தயவு செய்து ஆண்களை எதிரியா மட்டும் பார்க்கிறாரு. அந்த மனநிலை நம்மளுக்கு வரவே கூடாது. அவங்க நம்மளை சக மனுஷியாக பார்க்கவில்லை என்பதும் நம்மளுடைய தவறுதான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய எதிர்ப்பு இல்லாததுனால், நம்ம அவங்களை சரி செய்யாததுனால்தான் இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்தோம். இப்போ நம்ம அவங்களை எதிரியா பார்க்கலாம், இது பிரச்சனை வேற மாதிரி இருக்கு. நம்ம அவங்களை சக மனுஷியாக பார்த்து அவர்களை சமூக மனுஷராக நம்மளை பார்க்க வைக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை என்று கூறி, இறுதியாக அறிவை விரிவு செய், விசாலமாக வானை போலை தாவும் வெள்ளை என்பா, இதனைக்குள்ள மனிதருக்கும் கூறடா தோழனை என கூறி, பெண்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.